our channel Simply Sri. Hi friends, இன்னைக்கு நம்ம மைசூர் பாக் பண்ண போகிறோம். கீ மைசூர் பாக் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், சட்டுன்னு பண்ணிடலாம். கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப தோதான ஸ்வீட். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அளவு கடலை மாவு, 1.5 அளவு சர்க்கரை, 1.5 அளவு நெய் எடுத்துக்கணும். அதில் நெய்யை வந்து ஒரு அளவு தனியாகவும் அரை அளவு தனியாகவும் வச்சுருக்கேன். இந்த மாவை வெறுமை வானலியில் கொஞ்சம் வாசனை வர மாதிரி வறுத்துட்டு இந்த நெய்யில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோன்னா பாகு வச்சதுக்கப்புறம் கலர்றது ஈஸியாக இருக்கும், சீக்கிரமும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வேணுங்கிற போது கெட்டியாகிற போது பாக்கி நெய்யை கொஞ்சம் கொஞ்சம் குத்தி கலரிக்கலாம். வெறும் மாவாக தூவினோம்னாக்க அங்கங்கே கட்டி தட்டும். அதனால வந்து அந்த மாதிரி இல்லாத இதில் கரைச்சி குத்தின்ட்டோன்னா நம்ம கலர்றது ஈஸியாக இருக்கும். இந்த மாவு வந்து நம்ம மிஷினில் அரைச்சிட்டு சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். கிளறி கொட்டுற ட்ரே வந்து நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுக்கணும். இதில் நெய் தடவி வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு வெறும் வானலியில் நிறம் மாறாமல் கொஞ்சம் வாசனை வர மாதிரி வறுத்துக்கணும். மெஷரிங் கப்புலையும் எடுத்துக்கலாம், நம்மக்கிட்ட இருக்கிற வேறு பாத்திரத்துலையும் எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் 1 பங்கு கடலை மாவு, 1.5 பங்கு நெய், 1.5 பங்கு சர்க்கரை. மாவோட ஈரப்பசை போக கொஞ்சம் வறுபட்ட உடனே இப்போ லூஸ் ஆகிருக்கு மாவு. லேசாக வறுபட்ட வாசனையும் வருது. இந்த அளவு இருந்தால் போதும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத வந்துடுச்சு. இப்போ நம்ம தனியாக மாவு தூவினா அங்கங்கே அப்படி கட்டியாக நிற்கும். அதுக்காக இந்த மாதிரி கரைச்சுட்டோம்னாக்க நம்ம பாகில் குத்தி கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரையை பாகு காய்ச்சிக்கலாம். பாகு ஒரு கம்பி பதம் இருக்கணும். இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். இந்த மாதிரி சேர்ந்து கொதித்து பாகு வர சமயத்துக்கு பாகு பதம் பார்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிடணும். இல்லைன்னா நம்ம பதம் பார்க்கறதுக்குள்ளே அது முறுகிடும், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த மாதிரி கம்பி இழுக்க வரணும். வருது பற்றியா? இதான் பதம். கம்பி வருது பார்த்து, அதான் பதம். இப்போ இதை மெதுவாக குத்தி இது அடுப்பை சின்னதாக வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி குத்துறதுனால கட்டி ஆகிடுமோன்னு பயப்பட வேண்டாம். கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக செஞ்சால் கூட நல்லா குத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு அப்புறம் கலரிக்கலாம். முன்னாடி குத்தினதுக்கு இப்போவே கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. 5 மினிட்ஸ்லேயே கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யை குத்திக்கணும். இப்போ கெட்டியாச்சு வருது இல்லையா? இப்போ கொஞ்சம் நெய்யை குத்தணும். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இருந்தாலும் மாவு நல்லா வெந்து இது பண்ணணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நெய் குத்தணும். அடுப்பை மீடியம்லேயே வச்சு கிளறினோன்னா நிறம் மாறாமல் நல்லாயிருக்கும். நம்ம விட்ட நெய்யெல்லாம் உள்ளே வாங்கிட்டு மறுபடியும் அது வெளியில் விடுறது தான் பதம். இப்போ ஃபுல்லாக உள்ளே வாங்கிடுது நெய் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சு இப்போ கிளாஸியாக தெரிகிறது. இந்த சமயம் இப்படி வந்தால் பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். நல்லா நுரைச்சிக்கிட்டு நிறையா வரும். இந்த சமயத்தில் தூக்கி ஒரு பெரட்டிட்டு தூக்கி கொட்டணும். பூ ஓரமெல்லாம் பூத்துட்டு வருது. இதுதான் பதம்.
அப்படியே விட்டோன்னு அந்த ஓரமெல்லாம் நெய் வெளியில் கக்கின்னு வர ஆரம்பிச்சிட்டு. இதுதான் கரெக்டான பதம். கொஞ்சம் சூடு குறைஞ்சி ஆறுனதுக்கப்புறம் தான் ஸ்லைஸ் பண்ணணும். ரொம்ப ஆறக்கூடாது, கொஞ்சம் சூடு குறையணும், குறைஞ்சப்புறம் ஸ்லைஸ் பண்ணணும். பேந்து வராமல் செட் ஆகிடுது. இப்போது கொஞ்சம் லேஸ் சூட்டோடு போட்டால் தான் ஸ்லைஸ்னா கரெக்டாக வரும். நல்ல சாஃப்டான மைசூர்பாக். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது 200 கிராம் கடலை மாவில் பண்ணியிருக்கோம். இதுக்கு 1 கிலோ ஸ்வீட்டு வந்தது. கிளறின டைம் டோட்டலி 15 மினிட்ஸ் தான். சீக்கிரமாகவே ஆயிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.